Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிக்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். Alt F N ஃபைலை சேவ் பண்ணுறேன். armstrong.c சேவ் பண்ணுறேன். எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அனிமேஷன் கோர்சஸ், நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். #include stdio.h என் அடுத்த ஹெட்டர் ஃபைல் #include conio.h. அடுத்தது வந்து மெயின் ஃபங்க்ஷன் போட போகிறோம். void main ஃபங்க்ஷன் போட்டாச்சு. தென் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் உள்ள நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமோட கோடிங்ஸ் எழுத போகிறோம். int அப்படிங்கிற வேரியபிளில் n டேட்டா டைப்பில் n அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். தென் அடுத்தது கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் போடுறோம். நம்ம அடுத்தது வந்து printfல நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது enter தி நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கடைசியாக செமிகோலன் வைக்கிறோம். தென் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை இன்புட் வாங்குகிறோம். %d, $n அப்படின்ற நம்பரை இன்புட் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் t அப்படின்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் மேலே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். tன்னு ஒரு வேரியபிள், தென் அடுத்தது வந்து sன்னு ஒரு வேரியபிள், ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். தென் இங்கே வந்து t = n அப்படின்னு, அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை அசைன் பண்ணுறோம் நம்ம டீயில். அடுத்தது s = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேங்களா. அடுத்தது வந்து வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். வைல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்குள்ளே வரோம். தென் அடுத்தது r அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம r அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா r = அந்த கொடுத்துருக்கிற நம்பரை மாடுலோ போட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். அடுத்தது s அப்படின்ற வேரியபிளில் r ப்ளஸ் ப்ராக்கெட்டில் பேரான்திசிஸில் r × r. நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 151 எடுத்துக்கிட்டோம்னா 1² + 5² + 1², அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 151 தான் வரும். இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் போடுறோம். இப்போ தென் n = n/10, அதாவது அந்த நம்பரை டிவைட் பண்ணுறோம். நம்ம டிவைட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தென் டீயோட வேல்யூவும் எஸ்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா தென் அடுத்தது printf அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இருந்துச்சு, அதாவது டீயோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ த கிவன் நம்பர் %d யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் இஸ் an ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா. தென் அதுக்கு வந்து %d கமா போட்டு நம்ம என்ன நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோம்னா n அப்படின்ற நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். தென் ஃபைனலாக செமிகோலன் போடுறோம். அடுத்தது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அதாவது டியும் எஸ்ஸும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு printfல டபுள் கோட்ஸ்குள்ளே /n தி given number %d is not an ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து கமா போட்டு நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை n அப்படின்ற நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். தென் செமிகோலன், தென் getch யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை வந்து முடிக்கிறோம். getch செமிகோலன் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிடுறேன், கம்பைல் பண்ணுறேன், எரர் எதுவும் இல்லை. தென் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் கேட்குது 153 இப்படிங்கிற. இது 153ன்ற வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது வந்து நம்ம என்டர் கொடுத்தோடனே த கிவன் நம்பர் நான் கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது 153 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். இது வந்து கிவன் நம்பர் 0 இஸ் நான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பிரிண்ட் ஆகுது. நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து n வராது, t வரும். ஏன்னா நான் மேலே வந்து t = n அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ tங்கிற வேல்யூ வரும். ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 153. The given number
153 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நம்ம வந்து இங்கே வந்து ஆர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம ஆர் வேல்யூக்கு பதிலாக எஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். தென் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிவிட்டு தென் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 153 நம்பர் என்டர் பண்ணுறேன். இந்த கிவன் நம்பர் இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நம்ம அடுத்ததில் வந்து மறுபடியும் ரன் பண்ணோம்னா தென் 151 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. கிவன் நம்பர் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.